நவகிரகங்களில் முதல் சுப கிரகமான குரு பகவான் 13/6/2014 அன்று மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு இடம்பெயர்கிறார். கடகராசி குருவினுடைய உச்ச வீடாகும். இங்கே குரு பரிபூர்ணமான பலத்தை பெறுவதால் பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்குமே நற்பலன்கள் உண்டாகும். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் உரிய குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். இவை பொது பலன்களே ஆகும். ஜாதக தசை புக்தி அந்தரம் பொறுத்து இவை மாறுபடும். உங்கள் ராசிக்கான பலனை தெரிந்து கொள்ள உங்கள் ராசியை கிளிக் செய்யுங்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு வருகிறார். 4ஆம் இடத்தில் வரும் குரு சுகத்தை கூட்டுவார். புதிய சொத்துக்கள் சேருவதற்கு வழிகோலுவார். தாய் நலம் சீராகும். தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். குரு ஜலராசியில் இருப்பதால் ஜல பொருட்களால் ஆதாயம் கிடைக்கும். குருவின் பார்வை 8ஆம் இடத்திற்கு பதிவதால் ஆயுள் பலம் கூடும். 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் சிறக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. குரு தன் வீடான 12ஆம் இடத்தை தானே பார்ப்பதால் சுப செலவுகள் கூடும். கோயில் குளம் திருத்தலம் என்று சுற்றி வருவீர்கள். அதற்காக நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வீர்கள். குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் 4இல் குரு உலவும் போது எதிர்ப்புகள் என்பவை அகலும். புனித பணிகளில் ஈடுபாடு கூடும். பூசம் நட்சத்திரத்தில் குரு உலவும் போது தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சி தெரிய வரும். ஆதாயம் அதிகமாகும். புதனுடைய சாரமான ஆயில்யம் நட்சத்திரத்தில் குரு உலவும் போது சில பிரச்சனைகள் ஏற்படும். அந்த நேரத்தில் புதனுக்கும் குருவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மற்றபடி இந்த குரு பயிற்சி காலம் 50% சிறப்பாக அமையும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இதுவரையிலும் 2ஆம் இடத்தில் உலக வந்த குரு 3ஆம் இடத்துக்கு வருகிறார். 3ஆம் இடம் குருவுக்கு சிறப்பான இடமாகாது. இதனால் சில பிரச்சனைகள் சோதனைகள் ஏற்படும் என்றாலும் குரு வழிபாட்டின் மூலம் அதை சரி செய்து கொள்ளலாம். குரு 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவு நிலை சீராக இருக்கும். நல்லவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். எதிர்ப்புகள் என்பவை குறையவே செய்யும். பயணத்தால் ஒரு அனுகூலம் உண்டாகும். 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கும் நிலை அமைகிறது. இதனால் புனித காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தந்தையால் அனுகூலம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. குரு 11ஆம் வீட்டோனாகி 11ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆதாயம் அதிகரிக்கும். ஜல பொருட்களால் லாபம் கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் உதவி கிடைக்கும். கடல் கடந்த நாடுகளுக்கு செல்ல சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும். பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் 40% சுபபலன்கள் உண்டாகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 10ஆம் வீட்டுக்கு அதிபதி 2இல் இருப்பது விசேஷமாகும். குரு வலுத்திருப்பதால் பொருளாதார நிலை மேம்படும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். திருமணம் ஆனவர்களுக்கு இல்லறத்தில் மகிழ்ச்சி தங்கும். மழலை பாக்கியம் உண்டாகும். பொருள் கொடுக்கல் வாங்கல் இனங்களில் லாபம் அதிகரிக்கும். ஜல பொருட்களால் ஆதாயம் கூடும். 2ஆம் இடத்தில் உள்ள குரு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் தொல்லை குறையும். உடல் ஆரோக்கியம் சீராகும்.
எதிரிகள் பயந்து ஓடி ஒளிந்து விடுவார்கள். 8ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆயுள் பலம் கூடும். 10ஆம் வீட்டும் 10ஆம் வீட்டையே பார்ப்பதால் தொழிலில் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் காணலாம். தொழில் ரீதியாக வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு உண்டாகும். கடல் கடந்த தேசங்களிலிருந்து உங்களுக்கு பணம் வரும். பேச்சில் இனிமையும் திறமையும் வெளிப்படும். நல்ல காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். தெய்வ காரியங்களுக்காக செலவு செய்வீர்கள். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி காலம் விசேடமாக அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் 70% சுபபலன்கள் உண்டாகும். கடகராசிக்கு இதுவரையிலும் 12ஆம் இடத்தில் நுழைய வந்த குரு ஜென்ம ராசிக்கு இடம் மாறுகிறார். ஜென்ம குரு விசேடமாகாது என்றாலும் குரு உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாகி ஜென்ம ராசியில் உலவுவதால் சுபகாரியங்களில் ஈடுபடுவீர்கள். தொலைதூர பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். நல்ல இடமாற்றம், நிலை மாற்றம் ஆகியவை ஏற்படும். வீடு மாற்றமும் உண்டாகும். குருவின் பார்வை 5ஆம் இடத்திற்கு பதிவதால் மக்கள் நலம் சிறக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். ஸ்பெகுலேஷன் துறைகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு லாபம் அதிகமாகும். குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவு நிலை திருப்திகரமாக இருந்து வரும். தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். நல்ல ஒரு நட்பு கிடைக்கும். குரு 9ஆம் வீட்டும் 9ஆம் வீட்டையே பார்ப்பதால் சுபகாரியங்கள் நிகழும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தல யாத்திரை மேற்கொள்ள வாய்ப்பு உண்டாகும். பொதுவாக இந்த குரு பயிற்சி காலம் ஜென்ம குரு என்றாலும் உங்கள் ராசிக்கு குரு நண்பராவதால் அதிக நலம் உண்டாகும். இந்த குரு பயிற்சி காலத்தில் கடகராசிக்காரர்களுக்கு 45% சுபபலன்கள் உண்டாகும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரையிலும் லாபஸ்தானத்தில் உள்ள வந்த குரு விரயஸ்தானத்துக்கு மாறியிருக்கிறார். இது விசேடமான மாற்றம் ஆகாது. 5ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதியான குரு 12இல் உலவுவதால் மக்கள் நலனுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சற்று குறையும் என்று சொல்ல வேண்டும். 8ஆம் வீட்டும் 12இல் இருப்பதால் வீண் விரயங்கள், செலவுகள், இடமாற்றங்கள் அதெல்லாம் ஏற்படும். கடல் கடந்து வெளிநாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். 8ஆம் வீடும் 12இல் இருப்பது விபரீத ராஜயோகம் என்றாலும் சில இடர்பாடுகளும் அவ்வப்போது ஏற்படவே செய்யும். குரு பிரீதி செய்து கொள்வது அவசியமாகும். குரு 12இல் இருந்தாலும் தன் உச்ச ராசியில் அமர்ந்து 4ஆம் இடத்தை பார்ப்பதால் புதிய சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. குரு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் எதிர்ப்புகள் விலகும். வழக்கில் நல்ல சாதகமான போக்கு தென்படும். குரு 8ஆம் வீட்டு நோக்கி 8ஆம் வீட்டையே பார்ப்பதால் ஆரோக்கியம் பாதித்தாலும் ஆயுளுக்கு எந்த பாதிப்பும் வராது. நல்ல காரியங்கள், எதிர்பாராத தனப்பிராப்தி ஆகியவை சிலருக்கு இந்த நேரத்தில் ஏற்படும். இந்த குரு பயிற்சி காலத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 50% சுபபலன்கள் உண்டாகும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ள வந்த குரு 11ஆம் இடத்திற்கு வருகிறார். விசேடமான பொற்காலம் இது. எண்ணங்கள் எல்லாம் இனிது நிறைவேறும். பொருளாதார நிலையில் விசேடமான வளர்ச்சியை காண்பீர்கள். புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். புதிய பொருட்களும் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகிவிடும். நல்லவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உதவுவார்கள். தொழில் நல்லபடியாக விருத்தி அடையும். புதிய தொழில் தொடங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தொழில் அதிபர்களுக்கு ஆதாயம் கூடும் நேரம் இது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லுவார்கள். குரு 11இல் இருக்கும்போது
ஆதாயம் பல மடங்கு அதிகரிக்கும். எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். குரு 11 அமர்ந்து 3ஆம் இடத்தை பார்ப்பதால் முயற்சிகள் வெற்றி பெறும். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் மக்களால் அனுகூலம் உண்டாகும். மக்களுடைய புத்திசாலித்தனம் பளிச்சிடும். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும். குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் பயணங்கள் பயன் தரும். நல்லோர் நட்பு அதிகரிக்கும். விடுபட்டிருந்த தெய்வ பிரார்த்தனைகளை இப்போது நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி காலம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு 80% சுபபலன்களை தரும். இந்த குரு பயிற்சி காலத்தில் சுபபலன்கள் சொல்லப்பட்டவர்களுக்கும் கெடுபலன்கள் சொல்லப்பட்டவர்களுக்கும் குரு பிரீதி செய்வதன் மூலம் சுபபலன்களை பெருக்கிக் கொள்ளலாம், கெடுபலன்களை குறைத்துக் கொள்ளலாம். வியாழக்கிழமைகளில் நவகிரகங்களில் குருவுக்கு அர்ச்சனை ஆராதனைகள் செய்வது நல்லது. குருவுக்கு அதிதேவதையான தட்சிணாமூர்த்தியை வழிபடவும். குரு ஸ்தானத்தில் உள்ள மகான்களை வழிபடுவதன் மூலமும் குடும்ப பெரியவர்களை வழிபட்டு அவர்களது ஆசைகளை பெறுவதன் மூலமும் குரு பிரீதி செய்த பலன் உண்டாகும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி காலத்தில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சுபபலன்கள் உண்டாகும். காரணம் குரு உச்சராசியில் உலவுவதாகும்.